என் மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதாக யதக்ரே சர்வ வேதாஸ்ச துளசியும் தாம் நமாம்யகம். எந்த துளசியின் வேரிலே சகல புண்ணிய நதிகளும் வசிக்கின்றனவோ, எந்த துளசியின் நடுப்பகுதியிலே 33 கோடி தேவர்களும் இருக்கிறார்களோ, எந்த துளசியின் நுனியிலே 4 வேதங்களும் வசிக்கின்றனவோ அந்த துளசியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லு. அப்போ துளசி என்பது வெறும் செடி அல்ல, அது ஒரு தேவதை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த துளசியிலே தள்ளுபடி என்பது இல்லை. இப்போ முட்டைக்கோசு வாங்கினா, காலிஃபிளவர் வாங்கினா அறுத்து வெளியே போடுறதுக்கு நிறைய இருக்கு. வெளியில புற இதழ்கள் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருவோம். முருங்கைக்காயில கூட சக்கையை கடிச்சு தொப்பிடுவோம், உள்ளே இருக்கிறதா நமக்கு வேணும். ஆரஞ்சு பழத்துல கூட தோலை வீசி எரிஞ்சிட்டு உள்ளே இருக்க சுளையை தான் எடுத்துக்குவோம். ஆனா துளசியிலே இலை, பூ, விதை, அந்த கிளை, கட்டை, வேர், அந்த வேரிலே ஒட்டி இருக்கிற மண்ணு எல்லாம் புனிதமானது. அப்போ துளசியை நம்ம பெருமாள் கோயிலில் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அதை வாங்கி நீங்க தரையில போட்டீங்கன்னா பெரிய பாவம் பண்றீங்க. அதை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். காஞ்சி போன துளசி சருகை கூட குப்பையில போடக்கூடாது. அதை ஒன்று அக்னியில போடணும், அல்ல சமுத்திரத்தில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு.